ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கனிகா விளாக்ஸில் வந்துட்டு திருக்க மீன் வறுவல், அதுக்கப்புறம் திருக்க மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நான் கருந்திருக்க 1 கிலோ வாங்கி கழுவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு வறுக்கிறதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். எங்கள் வீட்டில் நல்லா காரம் சாப்பிடுவோம், சும்மா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அது கூடவே மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், அதில் பாதி ஒரு அரை ஸ்பூன் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திருக்க மீன் வறுவலுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ தூளெல்லாம் சேர்த்தாச்சு. இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். ஸோ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனை அதில் பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசாலா தடவியாச்சு. மசாலா தடவோட மீனை வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு வறுக்கும் போது நல்லா வரும். ஸோ இதில் உங்களுக்கு மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். திருக்க மீன் வறுவலுக்கு பெரட்டி வச்சுட்டோம். இப்போ அடுத்ததாக வந்துட்டு குழம்புக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது 1 ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் சீரகமும் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து என்னன்னா வறுத்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இது நல்லா பொரிஞ்சதும் இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ அடுத்து குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை பூண்டு நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் புளி சேர்த்துக்கணும். இந்தளவுக்கு வந்து தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இதில் புளி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்துட்டு 1 நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. புளி கூடவே ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூளை வந்து நான் புளி கூட சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தனியாக சேர்க்கறதாலும் சேர்த்துக்கலாம். இப்போ புளி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிளகு சீரகம், இதை சேர்த்துட்டு ஒரு கிளறிக்கோங்க. லேசாக கிளறினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்துட்டு புளியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி வந்துட்டு நல்லா தூளோட பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். குழம்போட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் இன்னும் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம வந்துட்டு குழம்புக்காக எடுத்து வச்சுருக்க திருக்க மீனை சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 2-3 பீஸ் வந்துட்டு திருக்க மீன் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த குழம்போட ஃப்ளேவர் வந்துட்டு என்னென்னா நல்லா சேஞ்ச் ஆகும். எல்லா மீன் குழம்புமே நம்ம அப்படி தானே செய்வோம். ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு 2 பீஸை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா மீன் குழம்போட ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும் கரைஞ்சதுக்கப்புறம். சரிங்களா? ஸோ கொதிச்சு வரும்போது இந்த பீஸ் நல்லாவே கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மற்ற பீசஸ்லாம் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதி வர்ற டைமில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு மீன் வறுவல் ரெடி பண்ணிடலாம். இப்போ சைடில் பேன் சூடானதும் நம்ம வந்துட்டு திருக்க மீன் போட்டு வறுவல் எடுத்துடலாம். சரிங்களா? சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைனா மீன் வெடிக்கும். நான் இப்போது திருக்க வறுக்கிறதுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்ய பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டில் மீன் வறுக்கும் போது அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா கிறிஸ்பியான வந்துட்டு திருக்க மீன் வறுவல் ரெடி பண்ணியாச்சு. அது மேலே ஒரு கொத்து கருவேப்பிலையை பொரிச்சு எடுத்து அப்படியே மேலே போட்டிங்கன்னா ஸ்மெல்லு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வறுவல் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மீன் இருக்க பேலன்ஸ் இருக்க பீசஸ்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓரளவு குழம்பு நல்லா இந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வத்தி வந்துடும். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்னா ஃபீல் ஆச்சு அப்படின்னா மீன் குழம்பு எந்த மீன் குழம்பாக இருந்தாலும் ஒரு ஸ்பூன் மட்டும் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா ஒரு திக்னஸ் க்ரீமி ஃப்ளேவரில் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃபுல்லாக குழம்பு கொதிச்சு மீனெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கடைசியாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே ஊற்றி இறக்கிட்டா திருக்க மீன் குழம்பு ரெடி. இது போல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.